கஷ்டமான விஷயம் என்னென்னா சச்சின் ப்ரோவோட பாட்டி இறந்துட்டாங்க. அவரால் இப்போ கீழே இறங்கி அங்கே ஊருக்கு போக முடியாது. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, ஃப்ளைட்டில் போகலாம், இருந்தாலும் இங்கேருந்து கீழே இறங்குறதுக்கே நாளைக்கு ஆயிரும். ஒரே குளிராக இருக்குது, கிட்டத்தட்ட -2 இப்போ இருக்குது. ஹீட்டர் இருக்குது, அவங்க நைட் ஆஃப் பண்ண சொன்னாங்க. கிட்டத்தட்ட நேரம் வந்து ஹீட்டர் போடலாமா, அடுத்து ஆஃப் பண்ணணுமா, அப்புறம் எதுக்கு நாங்கள் ஹீட்டரை வாங்கினோம், அது புரியல. ஆச்சரியமாக்குனது ஒரே விஷயந்தான், ஒரு சாப்பாடு வந்து அதாவது சாதா சோறு வந்து 550 rupees. வந்து ட்ரக் பண்ணி கொண்டு வரது வராங்கல்ல, வீட்டுக்கிட்ட வராங்கல்ல, அவங்க 2000 கொடுத்து இங்கே வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. டேமு உடஞ்சி போயிருக்கு. ஐயோ கையில் கொடுக்க மாட்டாங்க, டச் பண்ணக்கூடாது. வந்து வெளியே இருக்கோம், ஆனால் அங்கே டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வெளியே இருக்கோம். அவங்க சீட்டில் இருக்காது, ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹிமாச்சல் பிரதேஷில் மணாலான்னு ஒரு வில்லேஜ் வந்திருந்தோம். இங்கே லேண்ட்ஸ்லைட் ஆனதுனால பைக் உள்ளாடி அலோவ் பண்ணல. இங்கே 2 hours நீ ட்ரெக்கிங் பண்ணி மேலே போக வேண்டியது இருக்குது. இப்போ 5 o'clock ஆயிடுச்சு. எப்படியும் இன்னைக்கு திருப்பி போக முடியாது, இங்கே தான் ஸ்டே பண்ண வேண்டியது இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த இருக்கு மலானா வில்லேஜ். லைட் இதா கிட்டத்தட்ட அந்த பீக்கர் இருக்கா, அது கீழே இருந்து ட்ரெக்கிங் பண்ணி வரோம். குளிர் தாங்க முடியல, ஃபயர் போட்டிருக்காங்க. ஸோ கைஸ், இந்த வியூ ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிட்டத்தட்ட 2 மணிக்கு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6 ஆகுது. இன்னும் நாங்கள் மேலே போய் சேரல. அது கிட்ட இருக்கிற போல் இருக்குது, ஆனால் இதுக்கே ஒரு 1/2 hour ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது அங்கே போய் தான் நம்ம ரூம் தேடணும். என்ன ப்ரோ, பேக் இதெல்லாம் வெயிட்டாக இருக்குது, அதையும் தூக்கிட்டு எனக்காக சுமந்துட்டு வர்றாரு. என்னால் சுத்தமாக யாரவே முடியல, அவர் தான் பின்ன சுமந்துட்டு வர்றாரு. ஸோ கைஸ், நம்ம 5 hours ட்ரெக்கிங் பண்ணி இப்போ தான் மணாலா வில்லேஜ் வந்திருக்கோம். வில்லேஜுக்கு இனியும் ட்ரெக் பண்ணணும். இங்கே ஓன்லி ஸ்டேனா ஹாஸ்டல், ஹோம் ஸ்டே தான் கஃபே. மலானா ஒரிஜினல் வில்லேஜ் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour ட்ரெக்கிங் இருக்குது. இங்கே கஃபே மட்டும் தான் இருக்கா, கஃபே ஏரியா மட்டும் தான் இருக்குது. எப்படி ப்ரோ ஃபீல் பண்ணுறீங்க? மாஸ்க் எடுத்துகிட்டு பேசுங்க. டயர்டா? நாங்கள் ஹாஸ்டலில் செக்கிங் மட்டும் பேசுகிறோம், ஓகேவா? முடியல, சுத்த முடியல. இந்த ஹோட்டலில் வந்து செக்இன் பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு 1000 rupees. ஹீட்டர் இல்லை, பேசிக் ரூமாக தான் இருக்குது. இந்த இடத்துல பெரிய விஷயந்தான். ஒரு ஆச்சரியமாக்குனது ஒரே விஷயந்தான், ஒரு சாப்பாடு வந்து அதாவது சாதா சோறு வந்து 550 rupees ஒரு நாளைக்கு. அதாவது ஒரு சாப்பாடு மட்டும், ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு சாப்பாடு மட்டும், ஒரு கொஞ்சம் தான் கிடைக்கும். இதில் எந்த ஹில்ஸில் கீழே வந்து ட்ரெக் பண்ணி கொண்டு வராங்கல்ல, வீட்டுக்கிட்ட வராங்கல்ல, அவங்க 2000 கொடுத்து இங்கே வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. பக்கா வைபான இடம் தான், ஆனால் கொஞ்சம் ஃபுட் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எல்லாம் ஃப்ரெண்ட்லி தான். ஒரே குளிராக இருக்குது, ஹீட்டர் அங்கே எடுத்துருக்கோம். கஷ்டமான விஷயம் என்னென்னா சச்சின் ப்ரோவோட பாட்டி இறந்துட்டாங்க. அவரால் இப்போ கீழே இறங்கி அங்கே ஊருக்கு போக முடியாது. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இனி ட்ரெயின் இது ஃப்ளைட்டில் போகலாம், இருந்தாலும் இங்கேருந்து கீழே இறங்குறதுக்கே நாளைக்கு ஆயிரும். ரொம்ப வருத்தமான விஷயம். அவர் எப்படி தான் மேனேஜ் பண்ணுறாரோ தெரியல. வந்து கஞ்சா அடிச்சுட்டு ஒரு மாதிரி இருக்காங்க, அதெல்லாம் நாளைக்கு காமிக்கிறோம், ஓகேவா? இங்கெல்லாம் லீகல் தான் லீகல், இந்த இடத்துல லீகல் தான் நினைக்கிறேன். அதெல்லாம் நான் வில்லேஜில் ஆஷ்வீட். அதனால் இப்போ நான் வீடியோ எடுத்தேன்னா ஏதாவது சொல்லுவாங்க, போகிறது மைண்டு கஷ்டமாகும். அதனால் நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது எடுக்கலாம், ஓகேவா? குட் நைட் கைஸ். இப்போ ரூம் போய் பார்க்கலாம். மேலேருந்து ஒரு நாய் வேறு இருக்குது, அதையும் காமிக்கிறேன். ரூமுக்கு வழியை இந்த சைடு ஷூ விட்டுட்டு தான் நம்ம ரூமில் போய் ஸ்டே பண்ண மாதிரி வரும். ரூம் ஒரு பெரிய ரூம் ஒன்றும் இல்லை, 1000 rupeesக்கு வந்து ஸ்டே பண்ணலாம், அவ்வளோதான். இந்த இடத்துல அதுவே பெருசு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து பேசிக் திங்ஸ் எல்லாம் எடுக்காமல் தான் வந்தோம், சீக்கிரம் முடிச்சிடும் அப்படின்னு. ரோட் பிளாக் விஷயம் எங்களுக்கு தெரியாது, அது பொறுத்து நாங்கள் பிளான் பண்ணி வந்தோம். ஸோ ஐஃபோன் சார்ஜர் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன், ஏன்னா இந்த ஐஃபோனில் வந்து சார்ஜ் டக்குன்னு இறங்கணும். மற்ற நான் செல்ஃப் யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து அந்த சார்ஜர் வந்து எடுத்து வரல. அவரும் அப்புறம் சிஜன் ப்ரோ வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறாரு, அவருக்கும் சார்ஜர் இல்லை, அவர் டைப் சி ஆகும் 16 Pro Max.
I love Manali, Malana village. I love Malana village. The kitchen, cafe, இருக்கு. ஆனால் இங்கே ஒரே பிரச்சனை என்ன, தண்ணி மட்டும் இல்லை ரெஸ்ட் ரூமில். அது ஒன்றும் தான் குறை. மற்றபடி காசு கொடுத்தா கூட கிடைக்கல. ஆனால் இங்கே டாய்லெட் யூஸ் பண்ணால் தண்ணி இல்லை. ஆகஸ்ட் மாதம் வந்து ஃப்ளட் வந்த டைமில் வந்து இங்கே மலை மேலே இருந்த பாறைகள் எல்லாமே அந்த ரிசர்வரில் போயிடுச்சு, அதாவது ரோட்டில் போயிடுச்சு. மொத்தம் இது லேண்ட்ஸ்லைட் ஆகி இதாகிட்டு ரோடு பிளாக் ஆனது. இல்லைன்னா ஒரு 1 ஹவர்லேயே நம்ம வந்து பார்த்துட்டு திருப்பி நம்ம போயிருக்கலாம் நம்ம ஓல்டு மணலில் ரூமில். இப்போ அதுங்க வேறு நாங்கள் வந்து ரூம் போட்டு அங்கே வேறு எக்ஸ்ட்ரா காசு நாங்கள் பே பண்ணுறோம். ஷார்ஸ் பார்த்தீங்களா, தெரியுமா தெரியல, நேரில் பார்க்கும் சூப்பராக இருக்குது லைட் பொல்யூஷன் இல்லாமல். We love this place. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரூமில் வந்து செட்டில் ஆகிட்டோம். ஒரே குளிராக இருக்குது. கிட்டத்தட்ட -2 இப்போ இருக்குது. ஹீட்டர் இருக்குது. அவங்க நைட் ஆஃப் பண்ண வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ முடிச்சதுக்கு நேரம் வந்து ஹீட்டர் போடலாமா, அடுத்து ஆஃப் பண்ணணுமா, அப்புறம் எதுக்கு நாங்கள் ஹீட்டரை வாங்கணும், அது புரியல. இதான் ரூம். 3 பெட்ஷீட், ஒரு கீழே ஒரு பெட்ஷீட் போட்டிருக்கேன், 2 பெட்ஷீட். அடுத்து இன்னர் வந்து இன்னர் ஒன்று போட்டிருக்கேன், தெர்மல் வியர். அதே மாதிரி ஒரு ஸ்லீவ் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன், அதே மாதிரி இதை ஒன்று போட்டிருக்கேன், அதே மாதிரி ஜாக்கெட். இன்னைக்கு குளிர் தாங்குமா? இங்கே ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிறதா அவ்வளோ குளிர் அதிகமாக இருக்குது. ஒரு அவங்கள மார்னிங் காமிக்கிறோம். ஓகேவா? இது எல்லாமே ஓகே. ஸோ கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய் 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 பாய். காலையில் நடுங்கிட்டு இருக்கு. வெளியெல்லாம் க்ளவுஸ் போடாமல் இருக்க முடியல. இங்கே ஹீட்டர் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இதனால இந்த சின்ன கேப் வழி காற்று வந்துட்டு தான் இருக்குது, குளிர்ந்த காற்று. சரி பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். நாங்கள் வந்து ஹிமாச்சல் பிரதேசில் மலானா வில்லேஜில் இருக்கோம். நேற்று நாங்கள் 5 ஹவர்ஸ் ட்ரெக்கிங் பண்ணி இங்கே மலானா வில்லேஜ் வந்து ரீச் ஆனோம். இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டே பண்ணுற மாதிரி ரூம் மாதிரி இருந்தது. ஃபுல்லாக கார்ட்போர்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. டாய்லெட் ஒன்று நீட் இல்லை. இங்கே வந்தீங்கன்னா இங்கே அதாவது மூன்லைட் அண்ட் ரெசார்ட் ஒரு ஹோட்டல், அங்கே நீங்கள் வந்துடாதீங்க. டாய்லெட் கூட தண்ணி கூட இல்லை. கிட்டத்தட்ட குறிப்பிட்ட அமௌண்ட் தண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே குளிச்சிருக்கணும். அது போக டாய்லெட்டில் ஃப்ரெஷ் ஆகணும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம். இப்போ இப்படி ஆகி போயிடுச்சு. இப்போ டெம்பரேச்சர் வந்து -6. இன்றைக்கி மலானா வில்லேஜ் வந்து ஒரு 30 மினிட்ஸ் கூட நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணி போக வேண்டியது இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து ரெசார்ட் ஏரியா, அதாவது அங்கே உள்ள ரெசார்ட் ஏரியா இல்லை. அங்கே ஒரே ஒரு ஹோம் ஸ்டே மட்டும் இருக்கிறது மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். மேப்பில் அப்படி தான் இருக்குது. கூகுளில் செக் பண்ணி பார்த்தப்பறம் அப்படி தான் இருக்குது. இப்போ -6 ஆனதுனால இவ்வளோ ஜாக்கெட்டு இப்படி இருந்த கூட குளிர் தாங்க முடியல. இவ்வளோ ஹீட்டர் வேறு இருக்கீங்க. நேரம் வெளியே இப்போ வியூ பார்க்கலாமா? ஒரு விஷயம் வியூ பெருசாக இல்லை. காலையில் நேற்று சொன்னப்போ 360 டிகிரி வியூ கிடைக்கும் அப்படின்னு. டோரும் இவ்வளோ தான் ஓப்பன் ஆகுது. இதான் வியூ. இதான் வியூ பார்த்தீங்களா? நேற்று வைப்பாக இருக்குது. ஸ்பாட்டெல்லாம் போட்டு வைப்பாக இருந்தது. அதனால தான் நாங்கள் சில் பண்ணலாம் நீங்கள் வந்தோம். இங்கே வந்து பார்த்தா ஒரு இடம் இல்லை. ஷூவெல்லாம் இங்கே கழுத்தி போடணும். இதுக்கு மேலே போட்டு வரக்கூடாது. இது எப்படின்னா, அங்கே வில்லேஜுக்குள்ளாடி வந்து பெரிய பெரிய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. யாரும் டச் பண்ணக்கூடாது. காசு ஏதாவது திங்ஸ் வாங்கினா காசு வந்து கீழே நேற்று விட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஜூஸ் வாங்கின போகணும். அங்கே வீடியோ எடுத்திருப்பேன். அங்கே இப்போ தான் முழிச்சோம், தூக்கம் முடித்தோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் போகும்போது வியூ எல்லாம் உங்களுக்கு காமிக்கலாம். ஓகேவா?
நீங்கள் மலானா வில்லேஜ் வந்தீங்கன்னா இந்த ஸ்டேயில் மட்டும் ஸ்டே பண்ணாதீங்க, ஓகேவா? சத்தியமாக ஸ்டே பண்ணாதீங்க, ஒர்த்தே இல்லை. கொடுத்த காசுக்கு ஒருத்தர் இருக்காது. ஆனால் ஃபுட்டுக்கு ஓகே தான். இவ்வளோ தூரம் ட்ரெக்கிங் பண்ணி வராங்க, 5 ஸ்டார் ஹில்ஸ் ட்ரெக்கிங் அவ்வளோ சமூகத்துக்கிட்ட வராங்க. ஒரு தடவை அங்கே வந்து லேபர் வந்து கீழே தூக்கிட்டு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 2000 கொடுக்கணும். அதனால ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஓகே, தெரிஞ்ச ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி ஒன்றும் ஒர்த்தே இல்லை. வந்து சாப்பிட போயிட்டு இருக்கோம். கீழே வந்து கஞ்சி அடிச்சுட்டு இப்படி இருக்கிறதுனால எங்களுக்கு வீடு எடுக்க விருப்பம் இல்லை. நேற்று இடத்துல வந்து இருந்தோம். இந்த இடம் வர இந்த ஹோட்டலில் தங்கியிருக்க இடம் வர அதனால வைப்பாக இருந்ததா நேற்று எடுக்கலான்னு இருந்தோம். இன்னைக்கும் எடுக்க விருப்பம் இல்லை. கஞ்சி அடிச்சுட்டு ஒரு மாதிரி கிறுக்கு வாக்கில் இருக்காங்க. சும்மா எடுத்து போட்டிருப்பாங்க, இன்ட்ராக்ட் பண்ணலாங்க கூட, இல்லைனா பேசி எடுத்து போட்டுருக்கலாம் வீடியோ. இங்கே எப்படிலாம் இருக்குது அதெல்லாம். ஸோ பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேவா ப்ரோ? இது பிளாக் டீ மட்டும் சாப்பிட வேண்டாமா? வேறு ஏதாவது ஓகே, லோக்கல் ஃபுட்டு தான் சாப்பிடலாம், ஓகேவா? லோக்கல் ஃபுட்டு இங்கே கிடைக்கும். ஹலோ, நீங்கள் போய் டீ ஆர்டர் கொடுங்க, நான் வியூ காட்டிட்டு வரேன், ஓகேவா? ஸோ கைஸ் இப்போ வியூ கிட்ட வந்தாச்சு. வேலி வியூ சூப்பராக இருக்கும். இதோட நம்ம மேலே போக நம்ம பார்க்கலாம், ஓகேவா? நமக்கு இங்கே செல்ஃபோன் டவர்லாம் பிரச்சனையே இல்லை. டவர்லாம் நல்லா கிடைக்கிது. 2 டவர் இருக்குங்க. வேறு பார்ப்போம். இந்த மலையில் லோக்கல் பீப்புள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா, இதுக்கு மேலே இருக்கலாம். அங்கெல்லாம் 2-3 வீடு பார்த்தேன். நேரம் நைட்டு லைட் எரிஞ்சுது. இப்போ காலமாக பார்க்கும்போது தெரியல. என்னது, நோ என்ட்ரி, நோ ஷேவ், நோ ஷாப்பா, ஏதோ போட்டுருக்கு, கிளியராக இல்லை. ஓகே தானே? ஸ்டே பண்ணி சூப்பராக இருந்ததுன்னா இன்றைக்கும் நாளைக்கு அங்கே ஸ்டே பண்ணியிருப்போம். இன்றைக்கி காலையில் செக் அவுட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் என்னென்னு நடக்குதுன்னு. இங்கே செருப்பு வழியை விட்டு தான் போனோம். ஸோ பொழுது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தான் கிச்சன் பார்த்தீங்களா. கிறிஸ்மஸ்க்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ரூமெல்லாம் இங்கே கிடைக்காத போல இருக்குது செல் பண்ணுறதுக்கு. அங்காலும் இல்லையோ, அங்கே ஃபோனில் வர சார்ஜ் வேறு இல்லை. இன்னும் ஒரு 18% இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட்டில் ஷெர்பாஸ் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இங்கே வந்து லோக்கல் எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு தடவை அவங்க வந்து கீழே வந்து லக்கேஜ் கீழே கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 2000 கொடுப்பாங்க. 2000 எனக்கு பொறுத்த கம்மி தான். ஏன்னா இவ்வளோ 2000ங்கிறது என்ன பொறுத்த கம்மி தான். ஏன்னா இவ்வளோ தூரம் கீழே ஏறி வராங்களா, நம்ம தூக்கிட்டு இருந்தாங்கன்னா ஹார்ட் அட்டாக்கில் தீர வேண்டியது. அப்புறம் சூரியன் எட்டி பார்க்குது. சார்ஜர் போடலான்னு பார்த்தா அங்கே 2 ப்ளக் பாயிண்ட் தான் இருக்குது. அங்கே வந்து ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு, அதனால் எங்களுக்கு போட முடியல. என்னோட சார்ஜர் வந்து ஒர்க் ஆகுது, ஃபோன் சார்ஜர். இந்த நாய் ஃப்ரெண்டாக இருக்குது, தடிமாடு மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஃப்ரெண்டாக தான் இருக்குது. உனக்கு என்னாச்சு? அம்மா கிட்ட எல்லாம் வருது. तेरे याद में निकालता हूँ. हेलो हेलो कहाँ है तू? வீடியோ ஃபோட்டோவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து மலானா வில்லேஜ் கிளம்பியாச்சு. இங்கே வந்து ஒயிட் தொப்பி போட்டிருக்காங்களா, ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது.
அது போக நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபைன் போட்டு நம்ம கெட்ட வந்தோம்னா ஜுடிஷியரி லாவா அந்த இடத்துல அவங்க முடிவெடுக்கிறது தான் இது. மேபி ஜெயிலில் போடலாம். அப்படி ஜெயில் இருக்காது, இங்கே வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் இருக்கும். அது போக அங்கே பில்டிங் இருக்குல்ல, தெரியுமா தெரியல. இங்கே மலானா பீப்புள் வந்து அங்கே ஸ்னோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணுவாங்களாம் அந்த இடத்துல. ரோட்ஸ் நாங்கள் மலானா வில்லேஜ் நோக்கி போயிட்டுருக்கோம். ஹாஸ்டல்லேருந்து நாங்கள் காசு பே பண்ணிட்டோம். செக் அவுட் வந்து 2 மணி தான். அதுக்கு முன்னாடி நாங்கள் போயிடுவோம் கீழே. ரெஃப்ரெஷ் ஆகணும் வந்து பண்ணலாம் இல்லாத கண்டு